அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். குறள் அதிகாரம் 82, குறள் எண் 811. தீ நட்பு பருகுவார் போடினும் பண்பு இலா கேண்மை உருகலின் குன்றல் இனிது. அன்பு மிகுதியார் பருகுவார் போல் தோன்றினாலும் நற்பண்பு இல்லாதவனின் நட்பு வளர்ந்து பெருகுவதை விட தேய்ந்து குறைவது நல்லது. ஆஹா, என்ன அற்புதமான குறள்! உதாரணத்திற்கு, ஒரு ஊரில் இரு நண்பர்கள் வாழ்ந்து வருகின்றனர். அதில் ஒருவன் தீய குணமுடையவன். அந்த தீய குணமுடைய நண்பன் அன்பில் மிகுதியினால் விளங்குபவன் போல் பார்த்தாலும் அவனுடைய நட்பு வளர்வதை விட குறைவது நல்லது. ஏனென்றால் தீய குணமுடையவனை நண்பன் என்று நாம் எப்போதும் நினைக்க முடியாது. அவனால் தீங்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். அற்புதமான குறள். வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் புகழ். மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.